மகாவிஷ்ணுவை ஏன் ஆதரிக்கிறீங்க? உலகமே ஆதரிக்குது மகாவிஷ்ணுவை. அந்த மகாவிஷ்ணுவை காந்தி போன பிறவியில் பாவம் செஞ்சா இந்த பிறவியில் ஆம்பளை குழந்தை பிறக்கும். எங்கள் அப்பா பாவம் செஞ்சாரா? இல்லை ஸ்டாலினோட அப்பா பாவம் செஞ்சாரா? இல்லை காந்தியோட அப்பாவே பாவம் செஞ்சாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள். பிரதமரை, நிதியமைச்சரை, உள்துறை அமைச்சரை எவ்வளவு மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அவர்களையே நீங்கள் ஏன் கைது செய்யலை? ஆனால் இந்த மகாவிஷ்ணுன்ற ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு 200 போலீஸு. இது என்ன சார் அநியாயமாக இருக்குது? எதுக்கு 200 போலீஸு? ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. என்ன பிரச்சனை வரும்? அப்போ உங்களுக்கு பயம், சட்ட ஒழுங்கு சரியில்லை தானே? அப்போ ஒருத்தங்க பள்ளிக்கு அழைத்து பள்ளி நிர்வாகம், அந்த நிர்வாகம் யார் கையில் இருக்கிறது? அமைச்சர் அன்பில் மகேஷ் கையில் இருக்குது. ராஜினாமா பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், பாவத்தின் மரணம் சம்பளம்னு எல்லா ஸ்கூல்லையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. பாரம் சுமக்கும் வாலிபனே என்னிடத்தில் வா, இலைப்பாறுதல் தருகிறேன்னு அர்த்தம். செத்து போன அர்த்தம். வச்சிருக்கீங்களா? மதராசாக்கள்லையும் இஸ்லாமிய பள்ளிகளிலும் குர்ஆன் வாசிக்கப்படுதா இல்லையா? இப்போ இஸ்லாத்தை நம்பாதவங்களை நீங்கள் வெட்டுங்கள், குத்துங்கள் இருக்குதா இல்லையா? கிடையவே கிடையாது சார். நீங்க யாருங்க சொல்றதுக்கு ஆன்மீகம் பேசக்கூடாது? Who are you? நான் கேட்குறேன், யார் நீங்களாம்? கிருஷ்ணரையும் வீரமணிக்கு தைரியம் தான் சொல்லுங்க. கிருஷ்ணரையும் ராமரையும் நீங்க கேவலமா பேசுறீங்கல்ல. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்ல முடியுதுல்ல. டெங்கு கொசு மாதிரி ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. தைரியம் இருந்தால் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் டெங்கு மாதிரி ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. இந்த கைதே தவறு. நான் என்ன, இந்த நபரை எவ்வளோ பிரபலமாக்கி விட்டீங்க நீங்க. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. மகாவிஷ்ணுவை பிஜேபி ஆதரிக்கிறதா? பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு நாராயணன். வணக்கம். மகாவிஷ்ணுவை ஏன் ஆதரிக்கிறீங்க? மகாவிஷ்ணுவை நாங்கள் எங்கே ஆதரிக்கணும்? உலகமே ஆதரிக்குது மகாவிஷ்ணுவை. அந்த மகாவிஷ்ணுவை இப்போ கைது செய்திருக்கிற மகாவிஷ்ணு தவறாக, தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த அரசாங்கம் தவறான நடவடிக்கையில் கைது செய்திருக்கிறாங்க. அதை நாம் எதிர்க்கிறோம். தவறு நடக்கும்போது தட்டி கேட்க வேண்டும் என்கிற அந்த மனப்பான்மை தானே தவிர, அந்த இவர்கள் குறிப்பிடுகிற மகாவிஷ்ணு என்கிற நபரை உண்மையிலே எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆதரிக்கிறீங்களா? இல்லை, அவர் ஆதரிக்கலை. நடந்த தவறை தட்டி கேட்கிறோம். என்ன தவறு நடந்துச்சு? நீங்கள் இந்த அரசாங்கம் அவரை அழைக்கிறது ஒரு கூட்டத்துக்கு, பள்ளிக்கு 2 லட்ச ரூபா பணத்தை வேற வாங்கிக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு அவரை ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடாதுன்னு சொன்னா என்ன தவறு, என்ன நியாயம் இருக்கு? அப்படி சொல்லலையா? மூட நம்பிக்கைன்றார். அப்போ அவர் காந்தி, ராணிப்பேட்டை எம்எல்ஏ காந்தி பேசுனது என்ன? யார் பேசினாலும் மூட நம்பிக்கை. அவர் பேசினார, அவர் ஏன் கைது பண்ணல? அதுதான் கேட்குறான் அன்பில் மகேஷ். அன்பில் மகேஷ் பின்னாரு கோரிக்கை விட்டு திரும்ப வேணாமா? அவர் முற்பிரிவை பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? காந்தி போன பிரிவியில் பாவம் செஞ்சா இந்த பிரிவியில் ஆம்பளை குழந்தை பிறக்குன்றாரு. எங்கள் அப்பா பாவம் செஞ்சாரா? இல்லை ஸ்டாலினோட அப்பா பாவம் செஞ்சாரா? இல்லை காந்தியோட அப்பாவே பாவம் செஞ்சாரா? என்ன சார் அது? அது மூட நம்பிக்கை இல்லையா? அப்போ மூட நம்பிக்கைக்காக ஒருவரை நீங்கள் பேசியதற்காக ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் காந்தியில் கைது செஞ்சிருக்கணும். ஏன் செய்யலை? ஆனால் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தினா நம்ம பார்த்தோம் அது என்ன அப்படின்னு சொல்லி. இந்த விவகாரம் பேச துவங்கிய பிறகு விஞ்ஞானபூர்வமாக பேச வேண்டும்னு அவர் அப்போ தான் வெளியே பேசுகிறார். நேரடியாக தனிப்பட்ட முறையில் அவரை தாக்கினாரா என்று எனக்கு தெரியாது. நாம் பார்த்த வீடியோக்களை வரை அப்படித்தான் இருக்குதே தவிர தனிப்பட்ட முறையில் அவரை தாக்கியதாக எனக்கும் தெரியவில்லை. அப்படி தாக்கியிருந்தால் தவறு. நான் அதில் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மற்ற எல்லாம் யாருமே எதுவுமே பேசாத மாதிரியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள். பிரதமரை, நிதியமைச்சரை, உள்துறை அமைச்சரை எவ்வளவு மோசமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அப்புறம் தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அவர்களையே நீங்கள் ஏன் கைது செய்யலை? எல்லாமே தனித்தனி விஷயம் தானே. இதோட ஏன் ஒப்பிடுறது? என்ன சார், தரக்குறைவாக பேசினா கைது செய்யணும்னா அவங்களையும் தானே கைது செய்யணும். அதுதான் நான் கேட்குறேன். இந்த கைதுல அளவுகோல் என்ன? முதல் கேள்விக்கான பதில பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு என்ன கைது செஞ்ச பதட்டம் உருவாக்க? அதாவது சில விஷயங்களை மறைப்பதற்காக. என்ன மாதிரி? தமிழ்நாட்டில் இப்போ உதாரணத்திற்கு பள்ளி கல்வித்துறை எடுத்துங்க. சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் பர்கூரில் ஒரு பள்ளியில் அங்கே என்சிசின்ற பேரில்
சில மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறார்கள். ஒன்று. அதே போல் உரத்த நாட்டில் ஒரு பிரச்சனை. அதே மாதிரி அந்த அன்பில்ன்ற இடத்துல ஒரு மருத்துவர், அந்த மருத்துவர் அங்கே இருக்கக்கூடிய 5 முதல் 10 வயது பெண்களிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபடுறாரு. அவங்க அம்மா வந்து அந்த பள்ளியினுடைய பிரின்சிபல். நீங்கள் பல பள்ளிகள் பற்றி நமக்கு செய்தி நீங்கள் கூகுளில் போய் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம்னா, அதே போல் பள்ளிகளுடைய கூரை இடிந்து விழுகிறது. நம்ம கிட்டத்தட்ட சென்ற வாரம் மட்டுமே கிட்டத்தட்ட 5 பள்ளிகளுடைய கூரை, அதாவது சீலிங் இடிந்து விழுந்திருக்கிறது. இதுக்கு என்ன இன்னைக்கு பார்க்கிறோம், சம்மந்தம் இருக்குது. இன்னைக்கு பார்க்கிறோம் கழிப்பறைகள், பெண்களுடைய கழிப்பறைகள், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கழிப்பறைகள் மிக மோசமாக இருக்கின்றன. இன்றைக்கி வந்து பள்ளிகளில் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. என்னன்னு கேட்டாக்கா, ஒரு தலைமை ஆசிரியை வந்து 220 பேர் அதிகமாக கணக்கு காமிச்சு அதன் மூலமாக அந்த வருவாய், அதாவது 100 பேர் இருக்கிற பள்ளியில் 250 300 பேர் இருக்கிறதா கணக்கு காமிச்சிருக்காங்க. இப்படி பள்ளி கல்வித்துறையில் ஊழல் மட்டுமல்ல, முறைகேடுகள் மட்டுமல்ல, அநாகரீகம், அசிங்கம், கேவலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை மறைப்பதற்காக இதில் எப்படி மறைக்க முடியும்? மறைச்சிட்டாங்களே. இப்போ இது பெருசாக அதில் ஒரு கோர்ட்டுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு போட்டாங்கல்ல, இது பெரிய விஷயம். மகாவிஷ்ணு கைது பெரிய விஷயம். அப்போ ஏன் 200 போலீஸு? அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு நான் 1:30 மணிக்கு நாளைக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து வரேன்றாரு. ஒரே ஒரு கான்செப்ட் அமைச்சப்பா வாப்பா அப்படின்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தான் வந்திருப்பார். 200 போலீஸ் எதுக்கு? 200 போலீஸ் எதுக்கு சார்? ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு 200 போலீஸ் அவங்க டெப்ளாய் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த மகாவிஷ்ணுன்ற ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு 200 போலீஸு, இது என்ன சார் அநியாயமாக இருக்குது? எதுக்கு 200 போலீஸு? ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. என்ன பிரச்சனை வரும்? அப்போ உங்களுக்கு பயம், சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதானே? அப்போ ஒருத்தங்க பிரச்சனை வரும் என்று காவல்துறை பயப்படுகிறது என்று சொன்னால், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கூப்பிட்டது யார்? பள்ளிக்கு அழைத்தது யார்? பள்ளி நிர்வாகம். அந்த நிர்வாகம் யார் கையில் இருக்கிறது? அமைச்சர் அன்பில் மகேஷ் கையில் இருக்குது. ராஜினாமா பண்ணுங்க. தலைமை ஆசிரியர் செஞ்ச தவறுகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட பாலிசி இல்லை, கூப்பிட முடியுமா சார்? நான் சொல்கிறேன், நாம் நினைத்தால் அரசு பள்ளியில் யாரை வேண்டுமானாலும் நடத்தி விட முடியுமான்னா முடியாது. அதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது. அவங்கள தான் கூப்பிடுவாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு. அவர் கொடுத்து மோட்டிவேஷன் ஸ்பீச் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது, நான் தான் அவர் யாருன்னே தெரியாது. நான் தான் உங்களுக்கு முதலே சொன்னேன், அந்த மகாவிஷ்ணுன்றது யாருன்னே தெரியாது. ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட விதமும் கைது செய்யப்பட்டதற்கு காரணமும் தவறு. காரணம் முக்கியமாக ஒரு மாற்றுத்திறனாளி போய் நீங்க மாற்றுத்திறனாக இருக்கிறது அல்லது பெண்கள் கிட்ட உங்களுக்கு தோற்ற பொலிவு குறைவா இருக்கிறது, இதெல்லாம் முற்பிறவியில் செய்த பாவம் சொல்லாம. இது வந்து அவர் கோட் பண்றாரு, இதுல எழுதுறத கோட் பண்றாரு. இந்த நபரை உங்களுக்கு கண் பார்வை இப்படி போனதுக்கு காரணம் நீங்கள் செய்த பாவம்னு அவர் சொல்லலை. ஆனா மொத்தமா எல்லாரையும் பொதுமைப்படுத்துறாருல, ஜெர்னலைஸ் பண்றாருல. அங்க எப்படி he doesn't know அந்த மாதிரி ஒரு நபர் அங்க இருக்கிறான்னு அவருக்கு தெரியாது. இருந்தானே இல்லாட்டி என்ன? ஒரு மனுஷன் இருக்கிறத சார், இருக்கிறத சொல்றது தானே சார். சில இடங்கள்ல எழுதவும் செஞ்சிருக்கு. நான் என்ன சொல்றேன், பாவத்தின் மரணம் சம்பளம்னு எல்லா ஸ்கூல்ல எழுதி வச்சிருக்காங்க. எழுதலாமா? பதில் சொல்லுங்க. யாருக்கிட்டையுமே பதில் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். இல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் வாலிபனே என்னிடத்தில் வா, இலைப்பாறுதல் தருகிறேன்னு அர்த்தம்? செத்து போன அர்த்தம். அழிச்சிருவீங்களா? சார், ஒவ்வொரு மதராசாக்கள்லையும் இஸ்லாமிய பள்ளிகளிலும் குரான் வாசிக்கப்படுதா இல்லையா? குரான்ல மற்ற மதங்களை எதிர்த்து கூட பல இது இருக்கலாம். அப்போ இனிமேல் குரானோ பைபிளோ எதுவுமே இருக்காதுன்னு சொல்ல முடியுமா அவங்களால? நான் என்ன கேட்குறேன், அப்போது ராமர் மகாபாரதம் பற்றியோ ராமாயணம் பற்றியோ எதுவுமே எந்த பாடப்புத்தகத்தில் நீங்கள் திருப்பி ஈவேராக கருணாநிதியும் ஸ்டாலினுக்கு கொண்டு வந்து போகிறீங்களா? அவ்வளோதான். ஒரு மாற்றுத்திறனாளிய அல்லது வந்து தோற்ற பொலிவு தொடர்பான விஷயங்களை வச்சுட்டு முற்பிறவியில் செய்ததுனால தான் இப்படி இருக்கீங்க சொல்லாமா கூடாது அப்படின்னா நீங்க எந்த சினிமாவுமே எடுக்க முடியாது சார். இல்ல அந்த மாதிரி சொல்லாமா கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஒரு நபரை தனிநபர் தாக்குதல் செய்வது தவறு இல்ல. தனிநபர் நான் அந்த டிபேட்டுக்குள்ளே போகல சார். அதற்கு வந்து கைது செய்யணுமான்றது தான் கேள்வி. நான் என்ன சொல்றேன், இனிமேல் அவரை கூப்பிடாதீங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி தவறு தான். ஆனால் அதற்கு கைது செய்ய வேண்டுமா என்பதுதான். சொல்லலாமா கூடாதான்றது டிபேட்டபிள். இல்லை, சொல்லாமா கூடாதான்னு கேட்குறேன் சார். நீங்கள் இந்த 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 இஸ்லாத்தை நம்பாதவங்களை நீங்கள் வந்து வெட்டுங்கள் குத்துங்கள் இருக்குதா இல்லையா? கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? இயேசுநாதர் என்ன சொல்கிறார்? அப்போது நீங்கள்
அந்தந்த காலகட்டத்துக்கு எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒன்றும் தவறு. எல்லா மதங்களிலும் நீங்கள் சொன்னது போல மறுமை பற்றி இருக்கிறது, முற்பிறவி பற்றி இருக்கலாம், இன்னொரு மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை. சார், இஸ்லாமும் கிறிஸ்தவமும் மறுபிறவியை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்பவர் உயிர் நீத்து விட்டு 3 நாள் கழிச்சு திரும்பி வராரு. அதை எப்படி ஏற்றுக்குது? தைரியம் இருந்தால் அதை மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியுமா யாராவது? நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி? நான் சொல்ல மாட்டேன் சார், நல்லா புரிஞ்சுங்க. அதான் விஷயம், கரெக்டான பாயிண்ட். நான் சொல்லவே மாட்டேன், அது ஒரு நம்பிக்கை. அப்போ முற்பிறவி இருக்கிறது, அடுத்த பிறவி இருக்கிறது என்பது சிலருடைய நம்பிக்கை. சரி, நீங்க அதுல என்ன தவறு இருக்குது? வேணுங்கிறவங்க எடுத்துட்டு போங்க, வேணாங்கிறத விட்டுருங்க. சரி, நீங்க சொன்னது போல பிறவியில் நம்பிக்கை வைப்பது ஒரு மதத்தினுடைய வழிபாடு, அது இருக்கணும். யாரும் சார், திருவள்ளுவர் சொல்லலையா சார் முற்பிறவி பற்றி அடுத்த பிறவி? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முற்பிறவில் நீ செய்த பாவத்திற்காகத்தான் நீ ஏழையாக இருக்கிறாய், தோற்ற பொலிவு இல்லாமல் இருக்கிறாய், நீ ஊனமாக இருக்கிறாய் சொல்லாம கூட. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கும் அப்படிதான் சொல்றேன். நீ என்ன போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சியோ இப்படி வந்து பிறந்திருக்கிறான்னு பாங்க சார். சார் இப்படி நான் அதுதான் சார் நான் அதற்கு கைதா அப்படின்றதாங்க. ரெண்டு விஷயம் சார், சொல்லமா வேண்டாமா? இல்ல சார், சீர்திருத்தம் அப்படின்றது இருக்கணும் சார். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா புரிஞ்சு. நீங்க ஏத்துக்கல? நான் வந்து அடுத்த பிறவி முற்பிறவி நான் ஏத்துக்கல சார். நீங்க ஏத்துக்கல? நான் ஏத்துக்கல. ஆனா அதற்காக ஏற்றுக்கொள்பவர்களை தவறு, நான் அதை மூட நம்பிக்கைலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு புரியல, விட்டுருங்க. அதுதான். இல்ல, அது அவரவர் விருப்பம், அவரவர் நம்பிக்கை. அப்ப அந்த ஆள் நம்புறாரு, மகாவிஷ்ணு நம்புறாரு, சொல்றாரு, ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டு, ஏத்துக்காதவங்க போகட்டும். ஆனா ஒரு பொது மேடை ஏன் சொல்லக்கூடாது? பொது மேடை இல்ல, ஏன் சொல்லக்கூடாது? பாவத்தின் சம்பளம் மரணம்னு நீங்க இதுல சுவர்ல எழுதி வச்சிருக்கீங்கல்ல, எழுதலாமா? ஆனா ஒரு கல்வி நிறுவனத்துல தான் சொல்றேன். கல்வி நிறுவனத்துக்குள்ளே இருக்குது, எழுதிருக்கிறாங்களே. அது கிறிஸ்தவ பள்ளிகளில், கிறிஸ்தவ நிறுவனங்களில். ஆமா சார், இஸ்லாமியர் அல்லாத, கிறிஸ்தவர் அல்லாத இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல அவர் பேசுறதுல தவறு என்ன இருக்குது? இந்த ஆர்குமெண்ட்னா அப்படிதான் பேசணும், வேற வழி கிடையாது. அங்கே நான் மறுபடியும் கேட்கிறேன், அந்த மாதிரி உங்களுடைய குறைகளுக்கு காரணம் நீ முற்பள்ளி செய்த பாவம் சார். இஷ்யூ வந்து என்ன பேச நீங்க சொன்னீங்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நிஜந்தன் சார், நல்லா புரிஞ்சுங்க. இஷ்யூ வந்து அவர் தரக்குறைவான வார்த்தைகளை பேசவில்லை. உங்களுக்கு அல்லது இந்த அரசாங்கத்தில் இருக்கிற சிலருக்கு ஏற்பு இல்லாத வார்த்தைகளை பேசியிருக்கிறார் இல்லையா? அதற்கு அப்படி முற்பிறவி அடுத்த பிறவி இப்படி பேசுறதுக்கு தண்டனைன்னு எங்கேனாவது சட்டம் இருக்குதா? நான் கேட்பது இது ஒன்றுதான். இல்ல, அதுக்காக கைது செய்யப்படும். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள். அதான் சார், நாம பார்த்தவையிலும் அந்த நபர் சங்கர் என்கிற நபர் இவர் பேசிய பேச்சுக்கு எதிர்வினை ஏற்றுகிறார். நீங்க இந்த மாதிரி பேசாதீங்கன்னு. அப்போதான் அவருக்கே எனக்கு தெரிஞ்சு வரலாம், இவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம். அவர் ஒரு கண் பார்வையற்றவர் அப்படின்றது அப்போதான் தெரிஞ்சிருக்கலாம். அப்போது அவருடைய இன்டென்ஷன், நோக்கம் வந்து இவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது இவரை அவதூறு செய்ய இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அங்கே இருப்பவர்கள் இது இந்த வீடியோ சாட்சியெல்லாம் எடுபடாது. அங்கே இருக்கிறவங்க இதை வந்து கேட்பாங்க, கோர்ட்டில் அதை சொல்லுவாங்க. ஸோ அது நிரூபிக்கப்பட்டால் ஓகே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அது இல்லை. நீங்கள் டிவியிலே பாருங்கள், மூட நம்பிக்கை பேச்சாளர். அப்போ காந்தி யார்? அதான் நான் கேட்குறேன். மூட நம்பிக்கை பேச்சாளர் கைது. என்ன மூட நம்பிக்கை? எது மூட நம்பிக்கை? நீங்களே சொன்னீங்க இப்போ. சார், நான் மூட நம்பிக்கைன்னு சொல்ல சார், நான் அதை ஏற்கவில்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அது நீங்க ஏற்காது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது மூட நம்பிக்கை இல்லையே. ஆனா நீங்க மூட நம்பிக்கைன்னே சொல்லல, நான் ஏற்கவில்லை. நீங்க ஏற்கவில்லைங்கிறதுலே நீங்க அதுல ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, நான் அப்படி நினைக்கலங்க. நான் ஏற்கவில்லை சார். எனக்கு உணவு இருக்குது, எனக்கு அந்த ஒரு 2 உணவு இருக்குது, எனக்கு ஒன்று பிடிக்கலன்றனால அது உணவு இல்லைன்னு ஆயிடுமா? நான் அதை ஏற்கவில்லை. எனக்கு பிடிக்கவில்லை என்பதுக்காக உணவே இல்லை, அது உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் சாப்பிடுங்க. நான் தடுக்க முடியுமா உங்களை? காலங்காலமாக சொல்லப்பட்டு இருக்கிற விஷயம் சார். போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பாவம் செஞ்சியோ இப்படி பண்ணுறேடா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலே சொல்லியிருக்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகள் மனதில் அந்த மாதிரி விதைக்கலாமா? எதுங்க இந்த மாதிரி சொல்லி என்ன சார்? இது அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திலும் இருக்குது சார். அது நான் அதான் உங்களுக்கு சொன்னேன். வாங்க, எந்த மதத்தில் இருந்தாலும் நிஜந்தனுக்கும் தெரியும். நம்ம குரானையும் படிப்போம், நானும் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கீங்க. பைபிளும் படிப்போம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்சேபகரமான நம்பிக்கைக்கு உரியவையாக இல்லாத எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் நான் அதை தவறு என்று ஏன் சொல்ல மாட்டேன் என்றால், ஒரு சிலர் அதை ஏற்கிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்க, வேற காரணங்களுக்காக கைது செஞ்சாங்க,
நீங்க இப்ப உங்க வார்த்தையை நான் தான் சொல்றேன். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளாததை அவர் சொல்லிவிட்டார். அன்பில் மகேஷை பொறுத்தவரையில் பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு குளறுபடிகள், எங்கு பார்த்தாலும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் தாக்குதல், எங்கு பார்த்தாலும் சார் நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கான வழக்கு சார் நான் எடுத்து கொடுக்குறேன் சார். ஒரு நிர்வாகம் சரியாக இருந்தால் குற்றத்தை செய்வதற்கு முன், குற்றம் வருவதற்கு முன் தடுப்பதற்குத்தான் அரசாங்கம். காவல்துறை எதற்கு இருக்கிறது? குற்றங்கள் நிகழாது இருப்பது தான் சார் காவல்துறை. நீங்க ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் குற்றம் நிகழ்ந்த பிறகு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றது காவல்துறை அவசியம் இல்லை சார். காவல்துறையினுடைய பணி என்ன? பேசிக் குற்றம் நடக்காது இருப்பதற்குத்தான். இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் ஏற்கனவே இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம். இது அரசியல் கட்சிகளில் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பேசுவீங்களா? இது என்னுடைய ப்ரெமிசஸ். என் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு நீ இப்படி பேசிட்டு போயிடுவான்னா, அப்போ காந்தி பேசின ஸ்கூல் உங்கள் ஏரியா இல்லையா? ராணிப்பேட்டில் இருக்கிற அரசு மேல்நிலை பள்ளி உங்கள் ஸ்கூல் இல்லையா? உங்கள் ஏரியாவில் இல்லையா? அவர் என்ன பண்ண போகிறீங்க? நான் அவ்வளோதான் கேட்குறேன். உங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா? கேடி மோடி அப்படின்றது சரியான வார்த்தையா சார்? மாற்றுத்திறனாளியா பேசுனது தவறுனே கூட வச்சுப்போம் சார். கேடி மோடின்னு ஒரு நாட்டினுடைய பிரதமரை பேசலாமா? அப்படி பேசிய தயாநிதி மாறனை ஏன் கைது செய்யவில்லை? என்னுடைய கேள்வி அதான். அப்போ நீங்க உங்களுக்கு வேணும்னா எதை வேணாலும் செய்வீங்க. நான் என்ன கேட்குறேன் சார், எல்லாமே எக்ஸஸ் தேவையில்லை. நீங்கள் அந்த நபரை கூப்பிட்டு கண்டித்திருக்கலாம். உங்களுக்கு சோசியல் மீடியாவில் உங்களை பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவை சேர்ந்தவர்களே ரிசைன் அன்பில் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு வைரல் பண்ணுறாங்க. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். வேறு எதுவுமே காரணம் இல்லை, இதுதான் காரணம். அது வேறு ஏதோ அவங்களுக்குள்ள கோஷ்டி தகராறு. அதுக்கு அந்த ஆள் போய் மாட்டிக்கிட்டார். யார்? அந்த மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சுருக்கிறது போய் மாட்டிக்கிட்டார். அவர் யாருன்னே நமக்கு முதல்ல நானே பார்க்குறேன். இது யாருப்பா புதுசாக வந்து மனுஷர் ஒருத்தர் நானும் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த நபர் சரியானவரோ மோசமானவரோ, கைது செய்தது தவறு, கைது செய்த விதம் மிக தவறு. ஆனா ஏன் அவர் சப்போர்ட் பண்றீங்க? எதுக்காக? நாங்க சப்போர்ட் பண்ணல சார். அரசாங்கத்தோட நடவடிக்கை நீங்க பல பதிவுகள்ல அவருக்கு ஆதரவா போட்டிருக்காரு. இல்ல பிஜேபி சேர்ந்த பலர் பேசுறாங்க. நான் சொல்றது புரிஞ்சு. அவர் ஏன் பிஜேபி காரர் மாதிரி? சார் இதே மகாவிஷ்ணுவுக்கு மேல நீங்க வேற ஏதாவது வழக்கு இருந்து அவரை நீங்க வந்து கைது செய்திருந்தா நாங்க ஏன் சார் சாதிக்கிறோம்? அவர் எதனா குற்றம் செஞ்சிருக்காரா? குற்றம் செய்து அவரையும் ஒரு பிஜேபி காரர் போல பல பிஜேபி பாக்குறீங்க. தவறா சொல்றீங்க. அவர் செய்த குற்றம் என்னன்றதுதான் விஷயம். பிஜேபி காரங்க வந்து சில பேர் குற்றம் செஞ்சு மாட்டிக்கும் போதே கட்சி விட்டு நீக்கிறோம். இவர் செய்த குற்றம் என்ன? இவர் குற்றம் செய்யல சார். நீங்க அவர் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் சார். நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு அரசாங்கம் தவறு செய்து தட்டி கேட்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அதே நிலைமை தான் எல்லாருக்கும் வரும். கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும், பேச்சுரிமை பாதிக்கப்படும். என்ன சார் இது? நீங்களே இப்படி பேசலாமா? நீங்க ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர், நீங்க எப்படி இது மாதிரி பேசுவீங்க? யார் தவறு செய்தாலும் தவறு தானே சார். எத்தனையோ பேர் கைது செய்யப்படுகிறார்கள், எத்தனையோ பேர் எல்லாரையும் கண்டிக்கிறோம் சார். எல்லாத்தையுமே கண்டிக்கிறோம். நாங்க கண்டிக்கலன்னு ஒன்று சொல்ல, நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் தவறற்றவர்கள் குற்றம் என்றால் விடுவிக்கப்படுகிறார்கள் சார். ஆனா இதுல நீங்க இவரை நீங்க ஆதரிக்கிறதுல இதில் ஆன்மீகம் சிக்கலில் இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி அட் கிரைசிஸ் இருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது சார். நீங்க யாருங்க சொல்றதுக்கு ஆன்மீகம் பேசக்கூடாது சொல்றது? ஹூ ஆர் யூ? நான் கேட்குறேன், யார் நீங்களாம்? நீங்கள் இந்த பக்கம் நாங்கள் ஆன்மீகம் பேச மாட்டோம்னு சொல்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, மணி ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, கற்பூரம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. யார் நீங்களாம்? இது சும்மா பம்மாத்து வேலை, நாடகம், ரீலு. இந்த ரீல்லாம் வந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ட்வீட் போடுறது, பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிட்டு இல்லை தெரியாத போட்டன்றது, அந்த பக்கம் வீட்டில் வந்து 108 கடவுள் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், அங்கேயே கூட ஒவ்வொருத்தர் வீட்டில் நம்ம மரியாதைக்குரிய முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பக்தை, நான் வரவேற்கிறேன். தவறா? ஆனால் அவர் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் கூடாதுன்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன், ஒரு 2 நாள் முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வந்து சார், சனிக்கிழமை வந்துருச்சு சார், சனிக்கிழமை லீவு சார், வெள்ளிக்கிழமை வந்துருந்தா அந்த ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்களா இல்லையா? எதற்காக ஒரு மத பண்டிகை வரும்போது ஏன் லீவ் விட்றாங்க?
எனக்கு பதில் சொல்லுங்கள். ஸ்கூல் எதுக்கு சார் லீவ் விடணும்? இப்போ நாளான்னைக்கு வந்து பக்ரீத் வருதா? 2 நாளில் 17 மிலாடி நபி. மிலாடி நபிக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்களா இல்லையா? அது மதம் சார்ந்தது இல்லையா? கிறிஸ்மஸுக்கு ஏன் நீங்கள் ஸ்கூல் ஏன் லீவ் விட்றீங்க? மதம் சார்ந்தது இல்லையா? ஏன்னா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது சார். அது உண்மையிலே சொல்கிறேன், முட்டாள்தனமான விஷயங்கள். ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் சார். சைவம் வைணவம், வைணவத்தை சேர்ந்தவர்கள் சைவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சைவத்தை சேர்ந்த அதெல்லாம் நம்பிக்கை சார், வழிபாட்டு முறைகள். இப்போ நான் வந்து முற்பிறவி மறுபிறவின்னு சொன்னால் எனக்கே ஆர்கியூ பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு ஆர்கியூமெண்ட் வரும். அதெல்லாம் இல்லை, இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இது என்னுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அரசாங்கம் ஆன்மீகவாதியை, ஆன்மீக சொற்பொழிவாளரை அனுமதித்து விட்டது என்ற ஒரு நிமிஷம் குற்றச்சாட்டில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கைது செய்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அந்த நபர் பேசியது ஆன்மீகமா இல்லையான்றதே விவாதத்துக்குரிய விஷயம். நான் சொல்ல முடிஞ்சுங்க என்ன, அது உள்ள டீப்பாக போனோம்னா பெரிய விஷயம். நான் கேட்பது, ஆன்மீகம் பள்ளிகளில் ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? நான் தினந்தோறும் எங்கள் ஸ்கூலில் திருவல்லிக்கேணியில் நேஷனல் பாய்ஸ் ஹை ஸ்கூல் அரசு உதவி பெறும் ஸ்கூலில் படிச்சுவேன் சார். தினந்தோறும் நான் வந்து ஸ்லோகம் சொல்லிட்டு தான் அங்கே கிளாஸ் ஆரம்பிக்கும். இன்றைக்கி எல்லா பள்ளிகளும் அப்படி தான். சன்ஷைன் ஸ்கூலில் என்ன செய்கிறாங்க? ஆன்மீகம் இல்லையா சார்? சன்ஷைன் ஸ்கூல் யாருன்னு தெரியல உங்களுக்கு? ஏன் தனியார் பள்ளியில் மட்டும் இருக்கலாம், அரசு பள்ளியில் இருக்கக்கூடாதா? மத சார்பற்றனா என்ன சார் அர்த்தம்? எந்த மதத்தையும் சாராது இருங்க. அதுக்காக மதமே இல்லைன்றது இல்லை, மதமே இல்லைன்றது இல்லை. நீங்கள் 30% ஓட்டு வாங்கிட்டு இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 80% 85% ஹிந்துக்கள் இருக்கிறாங்க. இங்கே 30% வாங்கினவங்க ஆட்சியில் இருக்கலாம். 80% இருக்கிற ஸ்கூலில் அவங்க வழிபாட்டு முறை இருக்கக்கூடாதுன்றது என்ன நியாயம்? நீ 100% ஓட்டு வாங்கின்னு வர சொல்லுங்கள், திமுகவை ஆட்சி பண்ண சொல்லுங்கள். டெமோக்ரஸி அது. நான் வந்து அது தவறுன்னு சொல்ல. சிஸ்டம், தட் சிஸ்டம் அப்ளைஸ் டு எவ்ரிதிங். ஸ்கூலில் 80 பேர் வந்து இந்துக்கள் இருந்தாக்கா அது அப்படி தான் சார் நடக்கும். இது நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு. நீங்கள் எல்லாருமே அப்படி தான். அதான ஃபேக்ட். தீபாவளியை வந்து எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் பக்ரீத் எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்கிறீங்க, கிறிஸ்மஸ் எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்கிறீங்க. என்ன அர்த்தம்? மதமே இல்லை, கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அது சொல்ல மாட்டாங்களா? தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். ஏன் நீங்கள் கிருஷ்ணரையும் வீரமணிக்கு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். கிருஷ்ணரையும் ராமரையும் நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்கல்ல. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்ல முடியுதில்ல, டெங்கு கொசு மாதிரி ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. தைரியம் இருந்தால் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் டெங்கு மாதிரி ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க 2 பேரும் மத ரீதியாக ஓட்டு போடுவாங்க. குத்தா அந்த ஓட்டு வந்து விழுவோம் மொத்தமாக. இதைத்தான் மதவாதம் என்று சொல்லுகிறோம். இதுதான் மதவாதம். இங்கே மதவாத அரசியல் நடைபெறுகிறது சார். நீங்கள் எதுக்கு வேணால் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஏதோ ஒரு இளைஞர் கொஞ்சம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வேகத்தில் பேசுகிறாரு, தரக்குறைவான வார்த்தையோ தனிப்பட்ட முறையிலான தாக்குதல் இருந்தால் நீங்கள் சொல்கிறத கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் 200 பேர் ஏர்போர்ட்டில் வச்சு பிடிக்கிறது என்ன சார்? அது என்ன பயங்கரவாதியாக இருந்தார் சார்? முதல் நாள் வீடியோ போட்டு நான் 1:30 மணிக்கு ஒரு தட்டினா பேசஞ்சர் லிஸ்ட் வரும் சார். நேரம் ஒரு கார் எடுத்துகிட்டு போய் அவர் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டில் கீழே இறங்கும்போது கூட பிடிச்சின்னு போயிடலாம். நீங்கள் ஒரு 2 வீலர் எடுத்துன்னு போனால் ஒரு கான்ஸ்டபிள் செய்ய வேண்டிய வேலையை 200 பேர் போலீஸை போட்டு, இது என்ன கூத்துது? கூத்தா இல்லையா? என்ன நீங்களும் ரொம்ப ஆதரிச்சதுனால என்ன பண்ணுவாங்க பிஜேபி? சரி, அப்போ ஒத்துங்க, வீக்குன்னு போலீஸ் வீக்காக இருக்குதுன்னு ஒத்துங்க. பிரச்சனை வந்துடும். மகாவிஷ்ணுன்ற நபரை நம்ம கைது செய்ய போகிறோம், ஒரு 2000 பேர் குமிஞ்சிருவாங்க, 20,000 பேர் வந்துடுவாங்க. சொல்ல முடியாதுல்ல, சான்ஸ் எடுக்க முடியாதுல்ல. அந்த அளவுக்கு போலீஸுக்கு அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படி தான் வேலை செய்யுதுன்றீங்களா? சொல்ல முடியாதுல்ல. போலீஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படி தான் வேலை செய்யுதா? இல்லை, சொல்ல முடியாது இல்லையா? இதாங்க போலீஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படி தான் வேலை செய்யுதான்ற. இல்லை, அவருக்கு எதிரான கருத்து வரும்போது ஆதரவான கருத்து பெருகிருச்சுல்ல சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் இல்லவே இல்லை சார். முதல்ல இந்த கைதே தவறுன்றான். அப்போ நான் என்ன சொல்ல, இப்போ இந்த நபரை எவ்வளோ பிரபலமாக்கி விட்டீங்க நீங்கள். நான் சொல்கிறேங்க, இவங்க வந்து இந்த மகாவிஷ்ணு என்கிற நபரை பிரபலமாகிறதுக்காக கைது பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன். அப்படி கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா, வந்திருக்கலாம் இல்லையா, போயிருக்கலாம், இதுவும் இருக்கலாம் இல்லையா? நீங்கள் எதை மூடி மறைக்க முயல்கிறீர்கள்? தமிழகத்தில் நிலவுகிற சட்ட ஒழுங்கு சீர்குலைவை மறைக்க பார்க்கிறீர்கள்.
அதனால் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறாங்க, மொழி ரீதியான பதட்டத்தை உருவாக்கும். இந்தியை ஒழித்தே தீர்வோம், தமிழ் 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 அப்படின்பாங்க. இல்லைன்னா ஜாதி ரீதியாக பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க, ஜாதி ஜாதி ஜாதின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு நாள் ஐயோ இப்படி பேசிட்டாரே, இது இது வந்து என்னது மூட பேச்சாளரா, மூட நம்பிக்கை பேச்சாளர் அப்படின்னு போடுறாங்க. திமுக ஆதரவு சேனல், எல்லா சேனல்னு வச்சுங்களேன், எல்லாமே திமுக ஆதரவு சேனல் தான். எல்லாத்துலேயும் மூட நம்பிக்கை பேச்சாளர். நான் என்ன, உனக்கு தைரியம் இருந்தால் மூட நம்பிக்கை பேச்சாளர் காந்தின்னு ஏன் போடல? மூட நம்பிக்கைன்னு எதை சொன்னீங்க? முற்பிறவி அடுத்த பிறவி தானே மூட நம்பிக்கை. அப்போ காந்திக்கு ஏன் போடல? மூட நம்பிக்கை பேச்சாளர் காந்தியை கைது செய்வாரா அன்பில் மகேஷ் ஏன் கேட்கல? ஆம்பளையா பிறந்தா பாவம், பொம்பளையா பிறந்தா பாவம் இல்லைன்னா என்ன சார் இது? கருணாநிதி இப்படி பேசலாமா காந்தி? இல்லை, அதுக்கான டோன் என்னங்கிறது அந்த கரெக்டான பாயிண்ட் வந்து. அப்போ இன்டென்ஷன் கரெக்டா. நான் காந்தி பேசுனது நான் தவறுன்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன், தவறு இல்லை அப்படி வச்சுக்கோ. அப்படின்னா இவருடைய இன்டென்ஷனுமே என்ன சொல்கிறாரு, எப்பா யாரும் பாவம் பண்ணாதீங்கப்பா, தப்பு பண்ணாதீங்கப்பா, இல்லைன்னா அடுத்த பிரிவில் இந்த மாதிரி ஆகிடும்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இன்டென்ஷன் ஏன் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? நல்ல நோக்கம் தான் சொல்லியிருக்கலாம். காந்தி என்ன நோக்கத்தை சொன்னால் அப்படியா காந்தி மட்டும்தான் நல்ல நோக்கம் சொல்லுவாரா? என்ன சார் அது? அது தவிர அதுதான் சொல்கிறேன், ஹவு யூ டேக் இட். இப்போ நான் என்னை பொறுத்தவரையில் அதில் நம்பிக்கை இருக்குதா இல்லையான்றது விவாதத்துக்குரியது. இப்போ காலில் வந்து அதே மாதிரி அன்றைக்கி வந்து பசங்க காலில் வந்து ஆசிரியர்கள் பாத பூஜை பண்ணாங்க. அது இந்த கலாச்சாரம் வழக்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் ஒரு பெரிய இது இல்லை, ஈர்ப்பு இல்லை. ஆனால் செய்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அது அவங்களுடைய பழக்கம் சார், அவங்களுடைய நடைமுறை. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்குது. நான் என் வீட்டில் நான் எனக்கு படி செய்யணும், வீட்டில் தான் செஞ்சுக்கணும். வெளியே நடக்கிறத நான் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் யார் கேள்வி கேட்கறதுக்கு? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அரசாங்கத்தில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா நீங்கள்? அதுதான் நம்ம கேட்குறோம். இந்த பக்கம் என்ன, முருகருடைய பழனியில் இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க, முருகர் மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு விடுதலை சிறுத்தைகள், நம்ம வீரமணி, யார் தீகா, வீரமணி, கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க. அந்த கண்டனம் அது பாட்டு பெருகிக்கிட்டே போகுது, என்ன செய்யுதுன்னு தெரில. நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள்னு காமிக்கிறதுக்காகத்தான் இந்த நபரை இந்த வழக்கில் கைது பண்ணி திமுக அப்படியே இன்னும் நாத்திகத்துக்கு ஆதரவாக இருக்குதுன்னு காமிக்கிறோம். ரெண்டு சம்பந்தம், அது பெரிய மாநாடு அல்லவா, அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், அதுக்கு எவ்வளோ கண்டனம்? ஆன்மீக திராவிட மாடல், அதுக்கு எவ்வளோ கண்டனம்? இல்லை பெருசா கண்டனத்தில் இல்லை, ஒரு அதிருப்தி தான் தெரிவிச்சாங்க. நீங்கள் கண்டனம் தானே, இப்போ ஒரு அதிருப்தி போதும். மற்றதுக்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க சார். வேங்கை வயலில் வந்து குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் வாயை மூடிட்டு தானே இருந்தாங்க, யாரும் வாயை திறக்கலையே. ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் எனக்கு ஒரு கண்டனத்தை காமிங்களேன் இவங்க எல்லாரையும், இல்லையே. எவ்வளோ படுகொலைகள் நடந்திருக்கிறது சொல்லுங்களேன். திருநெல்வேலியில் நடந்த காங்கிரஸ் தலைவருடைய படுகொலை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கெல்லாம் சொல்லுங்க கூட்டணி கட்சி, அவங்கள திமுக கூட்டணி கட்சியை. ஆனால் இவங்க அங்கே நடத்துவாங்களாம், இவங்க கூட்டணி கட்சியிலேருந்து கண்டனம் தெரிவிப்பாங்களாம். விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் எழுதுவாராம், உடனே அங்கே முத்தரசன் எழுதுவாராம், ஒவ்வொருத்தரும் வீரமணி எழுதுவாராம், பெரிய மடல் எழுதுவாராம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து இங்கே அசோகநகர் ஸ்கூலில் ஒருத்தரை பேச விட்டு நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படின்னு காமிப்பாங்க. என்ன கேம் சார் இது? நாடகம் தானே இது, இல்லையா? சொல்லுங்கள். பரபரப்பாக முருகர் மாநாடு முடிஞ்சு போச்சப்போ அப்புறம் இதை இந்த நாடகத்தை அரங்கேற்றாங்க. இதுக்காக தான் அதை நாங்கள் எதிர்க்கிறோம், தவறு அப்படின்னு. சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்து நன்றி. நாராயணன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.